இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அவங்க மீட் பண்ணி. ரொம்ப வெயில் வந்து வேகிறதுனால நம்ம இன்றைக்கி ஜாக் போட முடில. ஸோ க்ளவுஸ் மட்டும் போட்டுக்கிறோம். பக்கத்தில் தான் காஃபி டே ஒரு 100 ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஓகே, ஓகே போகலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆஃப்டர் மந்த்ஸ் நம்ம வந்து அவங்க மீட் பண்ண போகிறோம். ஒரு கெட் டுகெதர் மாதிரி, சும்மா ஒரு சின்ன கெட் டுகெதர். கிளைமேட்டும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சில்லுன்னு லைட்டாக. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணி போடுங்க வீடியோஸு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வண்டியோட ஈச் கியர் ரிவ்யூ, ஒரு ஒரு கியரோட ஹை ஸ்பீட் என்னன்னு காமிக்க சொன்னீங்க. ஷிஃப்டிங் அட் ஹை ஆர்பிஎம்ஸ் ஒரு கியரும் லாக் பண்ணி ஷிஃப்ட் பண்ண சொன்னீங்க. அது உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து ஆட்டோ பிளிப், பிளிப் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கீரை வந்து நம்ம வந்து குறைக்கிற விதம் ஒன்று இருக்குது சூப்பர் பைக்ஸில். அப்படி பண்ணால் தான் இந்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்க. அப்படியா அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஒரு ஹை ஸ்பீட் வண்டியை அப்படியே நம்ம வந்து கீரை டப்புன்னு விட முடியாது. ஒரு கியருக்கும் பிளிப் பண்ணி தான் விடணும். ஒரு 5th கியரில் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு 2nd கியருக்கு வரணும். இல்லை ஃபஸ்ட் கியர் ஒன்றா டப்புன்னு அப்படியே எல்லா கியர் டவுனும் அடித்து ஒரே சைடு விட முடியாது. என்னதான் ஸ்லிப்பர் கிளச் இருந்தாலும் அவ்வளோ கியர் டவுன் பண்ணும்போது வண்டி டயர் வந்து கண்டிப்பாக இழுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கியரும் நீங்கள் மேனுவலாக ரெவ் பண்ணி பிளிப் பண்ணி விட்டிங்கன்னா தான் டயர் வந்து இழுக்காது. அதே சமயம் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் ஓட்டுறவங்க இது கண்டிப்பாக பண்ணுவாங்க. பைக்ஸ்ன்னு எல்லா பைக்ஸும் ஓட்டுறவங்க சொல்கிறேன். ஒரு 300cc மேலே ஓட்டுறவங்க எல்லாருமே. இப்படி தான் பண்ணணும். இப்போ 60 கியரில் இருக்கேன். டக்குன்னு ஸ்லோ பண்ணா வச்சுக்கோங்களேன்,
ரிதம் வந்து கரெக்டாக ரெவ் மேட்ச் பண்ணும்போது அந்த கிளச்சை நீங்கள் பிடிக்கிறதுக்கும் அந்த ரெவ் மேட்ச் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து வண்டி வந்து ஸ்லோ ஆகும். இன்ஜின் பிரேக்கிங் சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வண்டிக்கு இன்ஜின் பிரேக்கிங் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ ஒரு ரொம்ப எமர்ஜென்சிக்கு அதுவே சென்சாரில் இருக்கும். ஆனாலும் இதை நீங்கள் மேனுவலாக பண்ணுறது சேஃப், இன்னும் சேஃப். 200 250 போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு எப்படி முன்னாடி தெரியுது ஸ்லோ பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? அதெல்லாமே இதுதான் காரணம். நீங்கள் சின்ன பைக்கில் போகிறீங்க, இனிஷியலாக ஒரு ரைடர் ஒரு பைக் இருந்து ஓட்டுறாருன்னா டப்புன்னு இங்கே ஒரு ஆள் வளரனா அப்படியே கிளச்சை பிடிச்சி அப்படியே அழுத்துவார். அப்படி பண்ணக்கூடாது. 200 250 ஸ்பீடில் போய் இப்படி வளர்த்துனீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு போயிருவீங்க, தேய்ச்சிட்டு போக வேண்டியதான். ஸோ ஒரு 200 300 ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு 6 வந்து அப்படியே கிளச்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கியரை குறைக்கிறதுக்கு ஒரு கியராக ஃப்ளிப் பண்ணி வரணும். இப்போ இந்த மெக்கானிசம் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக இன்னும் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆட்டோ ஃப்ளிப்னு சொல்லி இப்போ ரொம்ப சொகுசாக எல்லா வண்டிக்கு டிஃபால்ட்டாக வந்துடுது. அதாவது கிளச்சை பிடிக்காம எப்படி நம்ம கியரை போடுறோமோ அதுக்கு பேர் குயிக் ஷிஃப்டர். அதே தான் இப்போ வந்து 2020 19 வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃப்ளிப்பர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பண்ணுற மேனுவல் மெக்கானிசத்தை அதே பண்ணிக்குது, மிஷினை நம்பி ஒப்படைச்சிட்டானுங்க அதை. ஆனாலும் நான் ஓட்டியிருக்கேன், 10R ஓட்டியிருக்கேன், புது மாடலு ஒரு 1000 ஓட்டியிருக்கேன். அது எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. மேனுவலாக ஃப்ளிப் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த வண்டியை செட்டே ஆகலை. ஏதோ பொம்மை வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது அந்த வண்டியெல்லாம் ஓட்டுறது. முறுக்கி பிடிச்சி டப்பு பண்ணி கிளச்சை பிடிக்காம கீரை போடுறதும் கீரை குறைக்கிறதும் பைக் ஓட்டுற மாதிரியே ஃபீலே இல்லை. ஆனால் என்ன ஈஸியாக யார் வேணால் ஓட்டலாம், அதாவது கற்றுக்கிட்டு அந்த வண்டியை வந்து நம்ம ஃபுல்லாக பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு அட்வான்டேஜ் அது. நல்ல ஒரு ஈஸி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஷிஃப்ட் டவுன் பண்ணுறதுக்கு, பர்ஃபெக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மெக்கானிசம் வந்து ஈஸி சென்சாரு. ஆனால் மேனுவலாக பண்ணி ஓட்டினா தாங்க அந்த வண்டி நம்மளோட இதே இருக்குது, ஒரு அட்ரினலின்லாம் இருக்குது, ஒரு பைக்கு ஓட்டுறோன்னு ஒரு இது ஃபீல். அந்த இதுதான் குயிக் ஷிஃப்ட் வந்து நல்ல பர்பஸ் தான். ஏன்னா ஹை ஸ்பீட் போகிறீங்க, முறுக்கி பிடிச்சிட்டு கீர் மாற்றணும், அது மட்டும் பர்பஸ், அது ஓகே. ஆனால் ஆட்டோ ஃப்ளிப்பர் வந்து மேனுவலாக பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து கேட்ட ஃபஸ்ட் கியர் டாப்பு எவரி கியரோட லிமிட் அடிச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் கியர் எவ்வளோ பார்ப்போம். காகல 162 போகுது. ஓப்பன் கரெக்டாக டாப் ஸ்பீட் ரன், ஷார்ட் டாப் ஸ்பீட் ரன். செம்ம கடுப்பில் இருப்பாங்க போல. வெறும் 2 பேர் தான் வெயிட் பண்ணுறாங்க, 3 பேர் தான் வெயிட் பண்ணுறாங்க போல நமக்காக. ஒன்று லிங்கேஷ், என்னது
சானிடைஸ் பண்ணி தான் கை கொடுக்கணுமா? ஆமாம். ஆமாம்.